ஆடி மாசம் வரப்போகுதுல, உங்களுக்கு ஞாபகம் வர 3 விஷயம். கூழ் ஊத்துவாங்க. ஓகே. அந்த ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கிட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா, மே மந்த் வந்து அந்த டைம்ல வந்து குழந்தை பிறக்கும்ன்ற ஒரு ரீசன் தான். எங்க அம்மா கூழ் ஊத்துவாங்க, பால் குடம் எடுப்பாங்க, தீ மிதிப்பாங்க, எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. ஆக்சுவலி ஆடியில வந்து இவங்க பண்ணுவாங்க, பிராமின்ஸ்லாம் பண்ணுவாங்க. பிராமின்ஸ் அவங்கலாம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு எதுவுமே ஆகாதா? தெரியல, அவங்க தான் டேட்டே குறிச்சு கொடுப்பாங்க ஆடி மாசம் வந்து பண்ணக்கூடாதுன்னு. பட் அவங்க மட்டும் பண்ணுவாங்க. சொந்த வீடு பெஸ்டா இல்ல ரெண்டட் ஹவுஸ் பெஸ்டா உங்களை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட் இல்ல. சரி, ஓகே. நீங்க இப்ப சொந்த வீட்ல இருக்கீங்களா இல்ல ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கீங்களா? இப்ப நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். வாடகை வீட்ல தான் இருக்கீங்களா? வாடகை வீட்ல நீங்க படுற கஷ்டங்கள் என்னென்ன? முதல் கஷ்டமே ரெண்டு கொடுக்குற கஷ்டம். சொந்த வீடு கட்டுறது வந்து கஷ்டம் தான். ஆனா அதை விட கஷ்டம் தான் அந்த வீடை வந்து மெயின்டைன் பண்றது. ஆமா. ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா இருக்கிறவங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு வாங்க, ரொம்ப அவசரம் டார்ச்சர் இருப்பாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ், கேட் மூடிடுவோம், இத்தனை பேர் தான் வீட்டுக்குள்ள வரணும், அதெல்லாம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலா நடக்கிறதானே. நான் கண்டிப்பா ரெண்டட் ஹவுஸ் சூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுல ROI கிடையாது எதுவுமே நமக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வீடு தர்றோம் அப்படின்னாலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. சொந்த வீடு வந்து நீங்க வாடகை வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுவீங்க. என் தலைமுறைக்கு நான் அடுத்த தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போறேன்ல, என் பொண்ணு பிள்ளைங்க அதுங்க அவங்களோட சொந்த வீட்டுல வாழ்வாங்கல்ல, அதுக்காக தான். ஹலோ ஹால், நான் உங்க பிஜே சாரு. ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பசார்ல இருக்கோம். இங்க இருக்க பீப்புள்ஸ் கிட்ட நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். சொந்த வீடு பெஸ்டா இல்ல ரெண்டட் ஹவுஸ் பெஸ்டா? இங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்க போறேன். ஆடி மாசம் வருதுல, ஆடி மாசம்னாலே உங்களுக்கு என்ன 3 விஷயம் ஞாபகம் வரப்போகுது? ஆடி மாசத்துல ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்க போறேன். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய்ண்ணா. ஹாய். ஓகே, நீங்க வந்து இப்போ சொந்த வீட்ல இருக்கீங்களா இல்ல ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கீங்களா? சொந்த வீடு. சொந்த வீட்ல இருக்கீங்களா? ம். சொந்த வீடு கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க? சொந்த வீடு கட்டுறது வந்து உண்மையாவே கஷ்டம் தான். அது வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. கல்யாணத்தை பண்ணி பாருங்க, சொந்த வீடு கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா ஃபேமிலி இதில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு தான். சொந்த வீடு கட்டுறது வந்து கஷ்டம் தான். ஆனால் அதை விட கஷ்டம் தான் அந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஆமா. ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு வாங்க, ரொம்ப அவசரம் டார்ச்சர் இருப்பாங்க. வாடகை வீடுனா மாதம் 5000 ரூபாய் 10,000 கொடுத்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம். சொந்த வீடு அப்படி கிடையாது. ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். பெயிண்ட் அடிக்கணும், மழை பெஞ்சுன்னா இதெல்லாம் இருக்குதா. வாடகை வீட்டில் இருக்கவங்க அழகாக வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணணும். அந்த வீடை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அது நம்மளோட அசெட் அப்படின்னும் போது அது பாதுகாக்கிறதும் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் ஒரு பெரிய வந்து ஒரு சேலஞ்சிங். ஆடி மாசம் வரப்போகுதுல, உங்களுக்கு ஞாபகம் வர 3 விஷயம். ஆடி மாசம்னாவே கூழ் ஊத்துவாங்க. ஓகே. அப்புறம் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு சுமங்கலிக்கு தாம்பலம் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன வரலட்சுமி நோன்பு மெயினா ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. வீடு காலி பண்ணி இல்ல. அதை பண்ண மாட்டோம். வீடு காலி, கல்யாணம் பண்ணவங்க அம்மா வீட்டுக்கு அதுவும் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நல்ல விஷயம் ஏதோ ஸ்டார்ட் பண்ண எதுக்கு ஆடி மந்த் மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க? பிகாஸ் அந்த வெதர் சேஞ்சஸ்னால, அதனால ஹீட் ஓவரா இருக்கிறதுனால நிறைய பேர் பண்ண மாட்டாங்களா? வீட்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் இது. ஆமா, அந்த level. அதுதான் ரீசனா, வேற எதுவுமே இல்லையா? எனக்கு தெரியல. அது கூட ஒரு ரீசன் ஒரு காலத்துல எங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. அதால்தான் கல்யாணம் ஆனவங்க வந்து ஆடி மாசத்துல பிரிஞ்சு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கா? ஓகே. நம்மளோட அதான் அந்த ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கிட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா, மே மந்த் வந்து அந்த டைம்ல வந்து குழந்தை பிறக்கும்ன்ற ஒரு ரீசன் தான். சரி, ஓகே. நீங்க இப்ப சொந்த வீட்ல இருக்கீங்களா இல்ல ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கீங்களா? இப்ப நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். வாடகை வீட்ல தான் இருக்கீங்களா? வாடகை வீட்ல நீங்க படுற கஷ்டங்கள் என்னென்ன? முதல் கஷ்டமே ரெண்டு கொடுக்குற கஷ்டம் தான். 5ஆம் தேதி ஆனாவே கேட்பாங்க. அது அப்போ சேலரி வந்திருக்காது. கம்பெனியில் 2-3 நாள் டிலே ஆகும் சேலரி கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம போய் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 நாள் கொடுத்துக்கோங்களேன், 8ஆம் தேதி கொடுத்துறோம் அப்படின்னு கேட்டு கெஞ்சுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கஷ்டங்கள். ஆடி மந்த் வருதுல, உங்களுக்கு தெரிஞ்ச 3 விஷயம். எங்க அம்மா கூழ் ஊத்துவாங்க, பால் குடம் எடுப்பாங்க, தீ மிதிப்பாங்க, எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. அந்த மே மந்த் அந்த சித்திரை அந்த ஃபுல்லா சம்மர் சீசன்ன்றதுனால ரொம்ப ஸ்வெட் ஆகும். அண்ட் தென் நிறைய அது ரிலேட்டடா பம்ப்ஸ் எல்லாம் வரும், ஆக்னேஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்ன்றதுனால அதை பண்ணக்கூடாது. சொந்த வீடு பெஸ்டா இல்ல ரெண்டட் ஹவுஸ் பெஸ்டா உங்களை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட் இல்லை. ஏன்? ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துலயும் எல்லாம் ஒரு டைப் ஆஃப் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு காம்பேக்டா இருக்கு இண்டிவிஜுவல் வில்லாஸ் மாதிரி போயிட்டோம்னா மெயின்டெனன்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க.
நம்ம உள்ள வரைக்கும் பார்த்துட்டு வேலையை முடிச்சிடலாம். சொந்த வீடு தான். சொந்த வீடு நீங்க சொந்த வீட்ல தான் இருக்கீங்களா? ஓகே. சொந்த வீட்ல ஒரு சில கஷ்டங்கள் எப்படி இருக்கும்? இருக்காமலாம் இருக்காது. அத பத்தி சொல்லுங்க. இப்ப இபி பில் தான் அதிகமா இருக்கு. அந்த வீட்டு வரி அதிகமா இருக்கு. அது மட்டும் தான் ப்ராப்ளம். நான் கண்டிப்பா ரெண்டட் ஹவுஸ் சூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுல ROI கிடையாது எதுவுமே நமக்கு. அந்த ரெண்ட் கொடுக்குற இதுல வந்துட்டு நம்ம ஓன் ஹவுஸ்க்கே போட்டுடலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அதை பண்ண முடியாது. இப்போ வந்து ரெண்டட் ஹவுஸ்ல நீங்க இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். ரெண்டட் ஹவுஸ்ல நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஹவுஸ் ஓனரால நிறைய தொல்லைங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. லைக் வீடு உள்ள வந்து செக் பண்றது, இந்த மாதிரி ரூல்ஸ், கேட் மூடிடுவோம், இத்தனை பேர் தான் வீட்டுக்குள்ள வரணும். அதெல்லாம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலா நடக்கிறதான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக பண்ணுவாங்க. பட் எல்லாரும் அது கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்பா ரெண்டுமே பெஸ்ட் இல்லன்றீங்களா? பெஸ்ட் இல்ல. எல்லா டைம்ஸும் எல்லா பீரியட்லயும் எல்லா கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கு. எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? சொந்த வீடா இல்ல ரெண்டட் ஹவுஸா? ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கலாம். ரெண்டட் ஹவுஸ் பெஸ்ட்டா? ஆனா ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்குமே நிறைய கஷ்டம் இருக்குல்ல. ஹவுஸ் ஓனர் வந்து அடிக்கடி செக் பண்ணுவாங்க. ஆமா, செக் ஒரு பண்ணுவோம். ரூல்ஸோட இதுலயே நம்ம அது கீழே இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். என்ன இருந்தாலும் சொந்த வீட்ல இருக்க மாதிரி வராதுல்ல. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ இருக்க வந்து கரண்ட் சினாரியோல சென்னையில வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து ஓன் பண்ணி அதை நீங்க கட்டணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு 1 BHK வச்சுப்போமே, ஒரு தோராயமா வந்து ஒரு 50 to 60 lakhs ஆகும். ம். ஓகேங்களா? ஒரு 50 to 60 lakhs வந்து ஒரு இடத்த ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னும் போது, ஒரு 15,000 விடுறாங்கன்னும் போது 60 lakhs ப்ராப்பர்ட்டி 15,000 ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்க. ஒரு 1 lakh கிட்ட கூட அவங்க வந்து பே பண்ணியிருப்பாங்க அட்வான்ஸ். அந்த 6 lakhs ப்ராப்பர்ட்டி வந்து அப்பப்போ செக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு ஆக்சுவலி பிகர் அமௌண்ட் தானே. அது ஒரு தலைவலி தான். இன்கேஸ் நம்ம வந்து வாடகைக்கு கொடுக்குறோமே, இது பண்றோமே அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு உரிமை உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த அசட் வந்து எந்த வகையிலுமே டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த செக் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த செக் பண்ணது பெரிய தப்பா தெரியும். தப்பா தெரியல. மாசம் ஒரு 15,000 தானே, அதை கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம சொந்த வீடு வந்து நீங்க வாடகை வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுவீங்க. என் தலைமுறைக்கு நான் அடுத்த தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போறேன்ல. என் பொண்ணு பிள்ளைங்க அதுங்க அவங்களோட சொந்த வீட்டுல வாழ்வாங்கல்ல. அதுக்காக தான். நான் சின்ன வயசுல வாடகையில இருந்தா அந்த வாடகையோட கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால என்னுடைய டெனண்ட்டுக்கு நான் அந்த விதிமுறைகள்லாம் எதுவும் விதிக்கல. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு வீடு ரெண்ட் விட்டுருக்கீங்க. ஆமா. ஓகேவா? நீங்க என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க உங்க வீட்ல? எந்த ரூல்ஸுமே இல்ல. சரி, ஓகே. இப்போ நீங்க ரெண்டட் ஹவுஸை காலி பண்ணும்போது அடுத்த வீடு தேடுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஏதாச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன் அது மாதிரி. என்னன்னா இப்போ நீங்க சிங்கிளா இருந்தீங்க, பேச்சுலரா இருந்தீங்கன்னா யோசிப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வீடு தர்றோம் அப்படின்னாலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. யோசிப்பாங்க ஃபேமிலி தான் ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்பாங்க. இன்னும் நிறையா சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டாக்ஸ் வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கு. நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே சில ஏரியாக்கள்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. சிங்கிள்ஸுக்கு வீடு கிடைக்கிற கஷ்டம் தான். ஃபேமிலி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சொந்த வீடு கட்ட போறீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்க வச்சிருப்பீங்க அந்த வீட்ல? இல்ல இப்போ நீங்க படுற கஷ்டங்கள் அதுல நான் படக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நான் பெருசா எனக்கு ரொம்ப பெரிய வீடு இருந்தா எனக்கு பிடிக்காது. ரொம்ப சின்னதா காம்பாக்டா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நீங்க இப்ப ஃபேமிலியா இருக்கீங்களா இல்ல பேச்சுலரா என்ன இருக்கீங்களா? இப்போ நான் சிங்கிள் தான், பேச்சுலர் ஆகல. நீங்க உங்க ஃபேமிலி? இல்லை, என்னோட ஃபேமிலி வேற ஊர்ல இருக்காங்க. எனக்கும் நான் அன்மேரிட், ஐம் சிங்கிள். ஓகே 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 ஓகே. சரி, ஓகே. லாஸ்டா கேக்குறேன், இப்ப சொந்த வீடு பெஸ்டா இல்ல ரெண்டட் ஹவுஸ் பெஸ்டா? கண்டிப்பா சொந்த வீடு தான் பெஸ்ட். சொந்த வீடு தான் பெஸ்டா. வீடு கட்டினாலுமே நம்மளுக்கு 60 to 70 lakhs ஆகும் மேக்ஸிமம். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30 lakhs இருந்தா தான் நம்மளால ஒரு வீடு கட்ட முடியும். அதுக்கு பெட்டர் நம்ம மந்த்லி ஒரு 15,000 கொடுத்து ரெண்டே போயிடலாம்ல. அது நீங்க குடுக்கலாம். பட் லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு அசெட்டா உங்க ஹவுஸ் நிக்கும்ல. ஆடி மாசம் வரப்போகுதுல. ம். ஆடி மாசம்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது 3 விஷயம் என்னென்ன? ஆடி மாசம் பயங்கரமா வெயில் அடிக்கும். ஓகே. கூழ் ஊத்துவாங்க. சரி. ஆடி தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி. இன்னொரு விஷயம் இருக்கு. ஆடி மாசம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதான் ஏன்? ஆடி மாசம் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து மேபி அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃபீமேல் கொஸ்டின் இது. என்ன அப்படின்னா வந்து ஆடியில் கல்யாணம் பண்ணால் அடுத்து வந்து சம்மர் சீசனில் வந்து குழந்தை பிறக்கிறோம், அப்போ வந்து டிஃபிகல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஆடியில் வந்து இவங்க பண்ணுவாங்க, பிராமின்ஸ்லாம் பண்ணுவாங்க. பிராமின்ஸ் அவங்கெல்லாம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. தெரியல, அவங்க தான் டேட்டே குறிச்சு கொடுப்பாங்க ஆடி மாசம் வந்து பண்ணக்கூடாதுன்னு. பட் அவங்க மட்டும் பண்ணுவாங்க. ஓகே, ம். தேங்க்யூ. ஆடி மாசம்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர 3 விஷயங்க என்னென்ன? தெரியல, அந்த ஆடி மாசம் ஏதோ நல்ல காரியம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அது வந்து எனக்கு சாரி, அந்த 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 ட்ரெடிஷ்னல் விஷயம் என்ன எதுவும் எனக்கு தெரியாது. ஆடி மந்த் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ட்ரெடிஷ்னலி ஐம் வெரி வீக். அதனால எதுவும் தெரியல. சரி, நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.